இந்த ஒரே ஒரு தானியத்தை மட்டும் நீங்க பௌர்ணமி நாட்கள்ல அங்க வருகின்ற பக்தர்களுக்கோ அல்லது அங்க இருக்கக்கூடிய ஏழை பாலைகளுக்கோ இந்த ஒரு தானியத்தை மட்டும் நீங்க தானமாக கொடுத்து பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற சனி விதமான எப்பேற்பட்ட பயிற்சிகளாகவும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கி விடுமாம். அது ஏழரை சனியோ அல்லது சென்ம சனியோ அதனின் தாக்கமானது முற்றிலும் குறைந்து விடுமாம். இதுவும் உங்களுக்கு தெரிய தொடங்குமாம். எனவே நீங்கள் தவறாமல் எப்பொழுதெல்லாம் பௌர்ணமி வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பௌர்ணமி நாளில் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலோ சிவன் கோவிலோ அம்மன் கோவிலோ எதுவாக இருந்தாலும் அங்கு சென்று அங்கு உள்ள பூஜையில் கலந்து கொண்டு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் இந்த தானத்தை அளிப்பதனால் அவருடைய மனதும் குளிர்ச்சி அடையுமாம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய மனதும் குளிர்ச்சி அடைந்து உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடுமாம். அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாளில் இருக்கின்றதாம். அதாவது மகாபிரிவா அவர்கள் அடிக்கடி அவருடைய பக்தர்களிடம் இந்துக்கள் ஆகிய நாம் பௌர்ணமி நாட்களில் அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று இந்த பௌர்ணமி பூஜையில் வழிபட்டு நாம் அந்த சாமியை மனதார கும்பிட்டு நம்முடைய பிரார்த்தனையை வேண்டணும் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய வேண்டுதல் கிடைக்கும். அவ்வளவு சக்தி இந்த பௌர்ணமி நாளில் இருக்கும். இது ஒரு புனித நாளாகவும் கருதப்படுகின்றதாம். எனவே இந்த ஒரு புனித நாளில் நீங்கள் இந்த ஒரே ஒரு தானியத்தை நீங்கள் பண்ணுறது மூலியமா உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர்ந்து விடுமாம். அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், திருமண பிரச்சனையாக இருக்கலாம், குழந்தைகள் இல்லை என்ற கவலைக்குரிய பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், தொழில் ரீதியான பிரச்சனைகள் என எதுவாக வேண்டுமானாலும் இருந்தாலும் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணி பாருங்க. கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு உயரத்தை அடையவும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. அப்படி நீங்கள் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அது தயிர் சாதமோ தேங்காய் சாதமோ லெமன் சாதமோ ஏதாவது ஒரு சாதத்தை சிறிதளவு பண்ணி அதை வருகின்ற பக்தர்களுக்கு ஒரு கை அளவுக்காவது நீங்கள் பிரசாதம் போல கொடுக்கணும். இப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா அங்கே வர பக்தர்களோட வயிறும் நிறையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதும் குளிர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகள் என அனைத்திற்குமே ஒரு பலனானது கிடைத்து விடுமாம். இரண்டாவதாக நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய அந்த ஒரு தானியத்தை தானம் பண்ணணும்னு கூறினேன் அல்லவா, அது என்ன தானியன்னு பார்த்தோம் அப்படின்னா கேழ்வரகு இருக்கு அல்லவா, அந்த கேழ்வரகை நீங்கள் தானம் பண்ணணுமா. கேழ்வரகையும் பச்சரிசியையும் அங்கே இருக்கக்கூடிய ஏழை பாலைகளுக்கு நீங்கள் தானம் பண்ணணுமா. கோவிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஏழைகளுக்கோ அல்லது ரோட்டோரங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காவது நீங்கள் இந்த தானத்தை மட்டும் பண்ணுங்க. கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கேழ்வரகு பச்சரிசி இதை ரெண்டில் எது வேணாலும் பண்ணலாம். இது போக உங்களால் முடிந்தால் சிறித அளவுக்கு ஏதாவது ஒரு ஆடையை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம். அதுவும் புது ஆடையாக இருக்க வேண்டும். நீங்கள் பயன்படுத்தின ஆடையை கொடுத்தீர்கள் என்றால் அதனால் உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனையானது ஏற்படுமாம். எனவே முடிந்தால் வருடத்திற்கு ஒரு முறையாவது பௌர்ணமி நாளில் ஏழை பாலைகளுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஆடைகளை நீங்கள் தானமாக கொடுத்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படுமாம். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.